தேவலோகத்தையே அதிர செய்தபடி அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி இடி போல பறக்கும் கருடரை தேவர்கள் பயத்துடன் பார்க்கின்றனர். ரமணியகம் தீவை நோக்கி பாய்ந்து கருடன் வருகிறார். தீவில் இறங்கிய கருடன் நாகர்களின் முன், இதோ அமிர்த கலசம், எனது தாயை விடுவியுங்கள் என்று கூறி அவர்கள் முன் மேடையில் கலசத்ததை வைக்கிறார். மகிழ்ந்த நாகர்கள், உன் அம்மாவினதை இனி அடிமையில்லை, நீயும் தான் என்று மகிழ்ந்து கூறினர். நாகர்கள் அமிர்தம் உண்ண வர வினாடியில் இந்திரன் திடீரென பாய்ந்து அமிர்த கலசத்ததை தூக்கி சென்று விடுகிறார். வினதை தன் விடுதலையை எண்ணி மகிழ்கிறார். அமிர்தத்தை உண்ணாமல் தாயை காத்த கருடனுடைய பெரும் தியாகம் கண்டு மகாவிஷ்ணு கருடன் முன் தோன்றி அருள் பொழிந்து வரமளித்தார். அந்த அருளால் கருடன் விஷ்ணுவின் தேவர் கொடியில் சின்னமாக உயர்ந்தார். மேலும் விஷ்ணுவை சுமக்கும் வாகனமாக கருடன் நிலையுற்றார். கருடன் பெரும் பாக்கியம் பெற்றவரானார். நாகர்களில் ஆதிசேஷன் மட்டும் நேர்மை தர்ம சிந்தனை கொண்டவர். தன் இனம் செய்த அநீதியை நினைத்து ஆதிசேஷனின் மனம் கனத்தது. அதனால் தனிமையில் விஷ்ணுவை நோக்கி தவத்தில் மூழ்கினார். அவரின் பவித்திர தவம் கண்டு விஷ்ணு அவரின் முன் தோன்றி அருள ஆதிசேஷன் தெய்வீக சக்தி பெற்றார். பிரபஞ்சத்தை தாங்கும் பேராற்றலாக உலகை தன் தலையில் சுமக்கும் பாக்கியம் பெற்றார். மேலும் ஆதிசேஷன் மகாவிஷ்ணு யோக நித்திரை கொள்கின்ற தெய்வீக படுக்கையாக ஆதிசேஷன் நிலைத்தார். இவ்வாறு கருடன் ஆதிசேஷன் இருவரும் விஷ்ணுவின் அருளால் தர்மத்தின் இரு தெய்வ தூண்களாய் எழுந்தனர்.